நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி கூறியதாவது, இந்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜூலை 15, 2026க்குள் முற்றிலும் புனரமைக்கப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட புதிய ஐஆர்சிடிசி இணையதளம் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஒரு கலந்துரையாடல் நிகழ்வின்போது மாணவர் ஒருவர் தற்போதைய ஐஆர்சிடிசி இணையதளத்தில் உள்ள கடுமையான செயல்திறன் குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக எரிச்சலூட்டும் கேப்சா முறை மற்றும் மிக விரைவாக டிக்கெட்டுகள் தீர்ந்து போகும் பிரச்சினை ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த செயல்பாட்டு குறைபாடுகளை உடனடியாக கவனித்த அமைச்சர் அந்த இடத்திலேயே துறை சார்ந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த டிஜிட்டல் தளத்தை முற்றிலும் சீரமைக்குமாறு உத்தரவிட்டார். இந்திய ரயில்வே தனது 40 ஆண்டுகள் பழமையான பயணிகள் முன்பதிவு முறையை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக நவீனமயமாக்கப்பட்ட கிளவுட் அடிப்படையிலான புதிய தளத்தை கொண்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் முதல் படிப்படியாக அமல்படுத்தப்பட உள்ள இந்த மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு நிமிடத்திற்கு 1.5 லட்சம் டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்யும் திறனை அதிகரிக்கும். மேலும் 94% துல்லியமான காத்திருப்பு பட்டியல் கணிப்புகளுக்காக மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பத்தையும் இதில் ஒருங்கிணைக்கிறது. டிக்கெட் முன்பதிவு செய்யும் திறன் நிமிடத்திற்கு 32,000 என்ற எண்ணிக்கையிலிருந்து 1.5 லட்சமாக எகிரப்போகிறது. இது தட்கல் போன்ற அதிகப்படியான கூட்ட நெரிசல் நேரங்களில் சர்வர் செயலிழப்பதை பெருமளவு குறைக்க உள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் சார்ஜ் எடுத்த பிறகு 2014 27 ரேஷியோ பாருங்கள், பல மாற்றம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. குறிப்பாக ஒரு பேசஞ்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி, யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கோரிக்கை வச்சாங்க, ஐஆர்சிடிசி ஆப் அப்கிரேஷன் பண்ணோன்னு சொல்லி. உடனே அந்த கோரிக்கை ஏற்றி இமீடியட்லி என்ன பண்ணாங்க, அங்கேயே ஸ்பாட்லேயே ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபோனில் ஆர்டர் இஷ்யூ பண்ணி ஜூலை 15 ஐஆர்சிடிசியோட புது ஆப்பு மத்திய அரசு குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அறிவிக்க போகிறாங்க. மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு. ஏன்னா சார், ஐஆர்சிடிசி ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பல்க் புக்கிங் பண்ண முடியல அப்படி சொல்லி ஸ்டூடெண்ட்ஸு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை எடுத்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அது உடனே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 15 ஐஆர்சிடிசி புது ஆப்பு மக்களுக்காக கொண்டு வராங்க சொல்லி. அது இல்லாமல் சார், நம்மளுக்கு ஒரு கிடைச்ச தகவல் சில ஆஃபீஸர்ஸ் மூலமாக ஆகஸ்ட்டுக்குள் பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் பிஆர்எஸ் சொல்லுவாங்க, அதுவும் அப்கிரேஷன் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு இந்தியா முழுவதும் 1.5 லட்சம் டிக்கெட் புக் பண்ணலாம். இது மக்கள் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷத்துக்கு இந்தியாவில் 1.5 லட்சம் டிக்கெட் புக் பண்ணலாம். சர்வர் ஸ்லோ ஆகாது. ஏன்னா 40 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போது அது எடுத்துகிட்டு புது அப்டேட் ஏஐ 5G 6G ஸ்பீடில் அப்டேட் கொண்டு வந்துட்டு மத்திய அரசு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அஃபிஷியலாக அதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் ஆகஸ்ட்டில் அது பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் அது மக்களுக்கு அது இனாக்ரேட் ஆக போகுது அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார். இந்த தருணத்தில் நான் எம்ஜிஎஃப்ஏ ஜாஃபர் அலி, தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர், நான் மாண்புமிகு பாரத பிரதமர் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.